அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீதாவுடைய பாடத்தில் நாம் இப்னு அபி ஸைதுல் கைரவானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த முன்னுரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பிலே அவர்கள் இந்த ரிசாலத்தை எழுதிய இந்த தொகுத்த நோக்கத்தை இதனுடைய ஆரம்பத்திலே குறிப்பிட்டார். அதாவது கல்வியை கற்கக்கூடிய சிறுவர்களுக்கு மார்க்க கல்வியை நிறைவாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தொகுப்பை அவர் தொகுத்தார் என்ற விடயத்தையும், அதேபோன்று அது தொடர்பான சில செய்திகளையும் நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே அந்த தொடர்ச்சியிலே 25ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் எவ்வாறு, அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் எவ்வாறு மார்க்க கல்வியை ஊட்ட வேண்டும் என்ற அந்த தொடரிலே அவர் சொல்கின்ற போது, அதாவது வமா அலைஹிம் அன் தஅதகிதஹு மினத்தீனி குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இஸ்லாமிய அகீதாவை நல்ல முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இதை அவர் தொகுத்ததாக குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வதஅமல பிஹி ஜவாரிஹுஹும், அவர்களுடைய உடல் உறுப்புகளும் அவற்றை நல்ல முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, உள்ளத்தால் ஏற்று உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக என்று அவர்கள் சொல்லிவிட்டு, இதில் ஷேக் ஸாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்கத்தில் நாம் பார்க்கின்ற போது அந்த முதலாவது குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். அல் அமல் என்று சொல்லும்போது அமலுல் குலூபி அவ்வலன், முதலிலே உள்ளம் சார்ந்த அமல்கள், உள்ளம் சார்ந்த செயல்கள், பிறகு உடல் சார்ந்த அமல்கள், உடல் சார்ந்த செயல்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த அமல்கள் என்பது இரண்டு வகையாக பிரியும். அமலுல் குலூபி மின் ஹஷியத்தில்லாஹ் வல் ஹௌஃபி மின்ஹு வர் ரக்பத்தி இலைஹி வ மஹப்பத்தில்லாஹ் என்று இதிலே குறிப்பிடுகின்றார்கள். உள்ளத்துடைய அமல்கள் என்று சொல்லும்போது அல்லாஹுவை அஞ்சுதல், அல்லாஹுவை பயப்படுதல், அவனது அருளை ஆதரவு வைத்தல், அவனை நேசித்தல் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதேபோன்று அமலுல் ஜவாரிஹ், உடல் சார்ந்த அமல்கள் என்று சொல்லும்போது அது உள்ளத்துடைய அமல்களுடைய தொடர்ச்சியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. தாபிஉல் லி அமலில் குலூப் கஸ்ஸலாத்தி வஸ்ஸியாமி வல் ஹஜ்ஜி வல் ஜிஹாதி என்று சொல்லி தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜிஹாத் போன்ற அமல்கள் என்று விளக்கத்திலே குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த அருமையான சகோதரர்களே, மூல நூலாசிரியர் ஃபஇன்னஹு ரூவிய அன்ன தஅலீம ஸிகார் லி கிதாபில்லாஹி யூதுஃபியு கதபல்லாஹ் என்ற ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். அந்த ருவி என்ற வாசகமே, ருவி என்றால் அறிவிக்கப்பட்டது, ரவா என்று இல்லாமல் ருவி என்று வரும்போது அந்த வார்த்தை முறையை இது பலவீனமான செய்தி என்பதைத்தான் குறிக்கும். அதாவது பலவீனமான அந்த தைஃபான செய்திகளில் ஒரு பகுதியாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள, ரூவிய என்ற வார்த்தை வருமாக இருந்தால். எனவே அவர்கள் இந்த பலவீனமான ஒரு செய்தியை இங்கு கொண்டு வருகிறார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய வேதத்தை சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் என்பது அல்லாஹுடைய கோபத்தை தணிப்பதாக இருக்கிறது, அல்லாஹுடைய கோபத்தை தணிப்பதாக இருக்கிறது என்று கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை பற்றி ஷேக் ஸாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இந்த செய்தி பலவீனமாக இருந்தாலும் இது சொல்லக்கூடிய கருத்தென்பது ஒரு ஆதாரபூர்வமான கருத்தாக இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஒரு கருத்தாக. அதாவது பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுத்தல் என்பதை பொறுத்தவரையில் அது என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது என்ற அடிப்படையிலே குறிப்பிடுகின்றார்கள். அதேபோன்று அன்ன தஅலீம ஷை ஃபி ஸிகரி கன் நக்ஷி ஃபில் ஹஜர், சிறு பிராயத்தில் நாம் கற்றுக் கொடுத்தல் என்பது அதாவது அந்த கல்லில் வடித்த எழுத்துக்களை போன்று அது அவ்வளோ என்ன செய்யும், அந்த செய்திகள் அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிடும் என்பதற்காக இது ஒரு
ஹதீஸ் அல்ல, ஒரு பழமொழியாக வரக்கூடிய ஒரு விடயம். இப்போ இதையும் இங்கு கொண்டு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் சிறுவர்களுடைய உள்ளத்தில் பதியக்கூடிய விடயங்கள் அவங்களோட உள்ளங்களில் ஆணித்தரமாக பதிந்திருக்கும். அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், வகத் மஸல் துலக மின் ذلك ما ينتفعون إن شاء الله بحفظه ويشرفون بعلمه ويسعدون باعتقاده والعمل به. எனவே இத்தோடு நான் இதை போதுமாக்கி கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் நாடினால் இதன் மூலம் அவர்கள் பயனடைவார்கள், அல்லாஹு நாடினால் இதன் மூலம் பயனடைவார்கள். இதை அவர்கள் இந்த இல்மை மரணமிடுவதன் மூலமாக, அதே போன்று இந்த இல்மின் மூலம் அவர்கள் சிறப்படைய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த விடயங்களை நம்பிக்கை கொண்டு செயல்படுத்துவதன் மூலம் அவர்கள் உயர்வு பெற வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் இதன் மூலம் விரும்புகிறார்கள். இதுதான் அவங்களோட உயர்ந்த நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கீழே அடிக்குறிப்பில் நீங்கள் அந்த ஷரஹில் பார்க்கின்ற போது அவர்கள் இந்த கல்வியை கற்று விளங்கி இதை நன்றாக உரிய முறையிலே நம்பிக்கை கொண்டு செயல்படுத்தும் போது இதன் மூலம் அவர்கள் என்ன செய்வார்கள்? சிறப்பை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து என்ன கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நபிமொழியை கொண்டு வருகிறார்கள். வகத் ஜா அன் யுமரு பிஸ்ஸலாத்தி லிஸப்இ சினீன் என்ற இந்த நபிமொழி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள், தொழுமாறு அவர்களுக்கு ஏவுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அவர்கள் 10 வயதாகியும் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து அவர்களை தொழ வையுங்கள். அவர்கள் அந்த இதா தகாசலு அன்ஹா வஹும் ஃபி சின்னில் ஆஷிரா, 10 வயதில் இருக்கிறாங்க, தொழுகையில் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்க, சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள், நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ பெற்றோர்களுடைய பொறுப்பு வந்து அவர்களை கண்டித்தாவது அவர்களை தொழ வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே வழிகாட்டுகிறார்கள். அதே போன்று அவர்களுடைய படுக்கையிலே அவர்களை பிரித்து போடுங்கள் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியினூடாக எது விளங்குகிறது என்றால், பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று இதில் அடுத்து சொல்கிறார்கள், வகதாலிக யம்பகி அன் யுஅல்லமு மா ஃபரதல்லாஹு அலல் இபாத், அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு எவற்றையெல்லாம் கடமையாக்கினானோ அவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதனுடைய ஷரஹில் நாம் பார்க்கின்ற போது 3 கட்டளைகள் இதில் இருக்கின்றன என்று ஷேக் ஸாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிஸஹுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒன்று, அவர்கள் 7 வயதாகும் போது தொழுகையை ஏவுதல், 10 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்தாவது தொழ வைக்க வேண்டும், அவர்களுடைய படுக்கைகளில் அவர்களை பிரித்து போட வேண்டும் என்ற இந்த விடயங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த செய்திகள் நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், சிறு பிராயத்திலிருந்தே அவர்களுக்கு இவற்றை பயிற்றுவிக்க வேண்டும். அதாவது சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் இவைகளுக்கு பழக்கப்பட்டு விடுவார்களாக இருந்தால் அது அவர்களுக்கு எளிதாகிவிடும், இலகுவாகிவிடும் இல்லையா? எனவே அந்த சிறு பிராயத்தில் நாம் இவற்றை பழக்கவில்லை என்றால் பிறகு நாம் சிரமப்பட வேண்டியிருக்கும். எனவே அருமையான சகோதரர்களே, நல்ல நட்பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? போதிக்கப்பட வேண்டும். அதில் அவங்க தொடர்ந்து சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அவர்களுக்கு மின் கௌலின் வ அமலின் கபல புலூகிஹிம், அவங்க பருவ வயதை அடைவதற்கு முன்னால் இவ்வாறான நல்ல விடயங்கள், சொல் சார்ந்தவைகள், செயல் சார்ந்தவைகள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று லயஅதி அலைஹிமுல் புலூகு வகத் தமக்கன ذلك மின் குலூபிஹிம், அப்போ அவங்க பருவ வயதை அடையும் போது அவர்கள் அதற்கு தயாராக இருப்பார்கள். பருவ வயதை அடைகின்ற போது அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஒரு பக்குவம் அவர்களுக்குள் வந்துவிடும். அப்போ நாம் அவர்களை 7 வயதிலிருந்தே தொழுகையை ஏவி அவர்களை பயிற்றுவிக்கின்ற போது, பருவ வயதை அடைகின்ற போது நாம் சிரமப்பட வேண்டியதில்லை என்ற அதற்கான பயிற்சிகளை நாம் என்ன செய்துவிட்டோம்? அவர்களுக்கு வழங்கிவிட்டோம் என்ற இந்த விடயம் இதிலே என்ன செய்யப்படுகிறது? குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அதிலே தொடர்ந்து சொல்கிறார்கள், அதாவது வசகனத் இலைஹி அன்ஃபுசுஹும் வ அனிசத் பிமா யஅமலூன பிஹி மின் ذلك ஜவாரிஹும், எனவே அவங்களுடைய உள்ளங்களும் அதற்காக தயாராகிவிடும்,
அதே போன்று அவர்கள் அவங்களோட உடல் உறுப்புகளும் அதை செயல்படுத்துவதற்கு பக்குவப்பட்டுவிடும். அப்போ இந்த நிலைகள் எல்லாம் இதிலே இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, இவைகள் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதற்காக சொல்லக்கூடிய அழகிய வழிகாட்டல்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அடுத்து நாம் இதிலே பார்க்கின்றோம், ஃபகது வரல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அலல் கல்பி அமலன் மினல் இஅ்திகாதாத் வ அலல் ஜவாரிஹில் லாஹிரத்தி அமலன் மினத் தாஆத். அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான் உள்ளத்துக்கு சில நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், அந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்களை செயல்படுத்தல், உள்ளம் சார்ந்த அந்த விடயங்கள், இவற்றை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதே போன்று உடல் ரீதியாக உடலால் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற அமல்களையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். எனவே இவைகள் என்ன செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். இப்போ அமல் கல்ப் இதில் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அந்த 2வது குறிப்பை நீங்கள் பாருங்கள். அல்லாஹு தஆலா கடமையாக்கியவைகள் என்று சொல்கின்ற போது அலல் லிசானி, நாவுக்கு அல்லாஹ் கடமையாக்கியவர்கள் என்று சொல்லும் போது அல் அத்காரு ஷர்இய்யா வ திலாவத்தில் குர்ஆன், அல்லாஹுவை திக்ரு செய்தல், அல் குர்ஆனை ஓதுதல், இவைகளெல்லாம் நாவு சார்ந்த அமல்களாக இருக்கின்றன. அதே போன்று உள்ளம் சார்ந்த அமல்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹுவை பயப்படுதல், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தல், அல்லாஹுவை நேசித்தல், அவனிடம் நாம் பொறுப்பு சாட்டுதல் என்றவைகளெல்லாம் உள்ளம் சார்ந்த அமல்களாக இருக்கின்றன. அதே போன்று உடல் சார்ந்த அமல்கள் என்று சொல்கின்ற போது நாம் தொழுகையை பார்க்கலாம், ருக்கு சுஜூத் போன்ற அமல்கள் எல்லாம் உடல் சார்ந்த அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இவற்றை இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இப்போ உள்ளம் சார்ந்த அமல், நாவு சார்ந்த அமல்களை இதில் அவர்கள் குறிப்பிடாவிட்டாலும் அது உடல் சார்ந்த அமல்களுக்குள் வந்துவிடும் என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதன் பிறகு அவர்கள் இதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது வசௌஃபஸ்துலக மா ஷரத்துலக திக்ரஹு பாபன் பாபன், குறிப்பிட்டது போன்று அவங்க ஆரம்பத்தில் நிபந்தனையிட்டது போன்று ஒவ்வொரு தலைப்பாக விளக்குவார்கள். ஏன் ஒவ்வொரு தலைப்பாக விளக்குவார்கள் என்று சொன்னால், கற்கக்கூடியவர்கள் யுகர்ரிப மின் ஃபஹமி முத்தஅல்லிமிஹி, கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒவ்வொரு தலைப்பாக அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இன்ஷா அல்லாஹு தஆலா நான் அதை என்ன செய்வேன், உங்களுக்கு விளக்குவேன் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று வ ஈயாஹு நஸ்தகீரு வ பிஹி நஸ்தஈன் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மது நபிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் தஸ்லீமன் கஸீரா என்று இதை முடிக்கின்றார். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடியவராக, அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடியவராக, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டே அன்று இல்லை, அவன் உயர்வானவன் மகத்துவமிக்கவன் என்று சொல்லி நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி இதை என்ன செய்கிறார், இந்த முன்னுரை இதிலே நிறைவு செய்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தலைப்பு வாரியாக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தொகுத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டுவிட்டு, அடுத்ததாக நீங்கள் பாருங்கள் 30வது பக்கத்தில் முதல் தலைப்பை கொண்டு வருகிறார். முதல் தலைப்பை பொறுத்தவரையில் பாபு மா தந்திகு பிஹில் அல்சினத்து வ தஅதகிதுல் அஃஇதா மின் வாஜிபி உமூரி தியானாத் என்ற தலைப்பை கொண்டு வருகிறார். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தலைப்பு என்ன, நாவால் மொழிந்து உள்ளங்களால் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மார்க்கத்துடைய அந்த கடமையான விடயங்கள் என்று தலைப்பிடுகிறார். தலைப்பிட்டுவிட்டு இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தி ஷேக் அவர்கள் விரிவுரையிலே குறிப்பிடுகின்ற போது லிஅன்னஹு லா புத்த மினன் நுத்க் பில் ஹக்கி மா இஅ்திகாதிஹி பில் கல்ப், ஒருவர் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் அவரது நாவால் மொழிய வேண்டும். எனவே இங்கு வெறுமனே நாவால் மொழிதல் மாத்திரம் என்பது அல்ல, நம்பிக்கை கொண்டு நாவால் மொழிதல் என்பது கட்டாயமாகும். அதே போன்று உள்ளத்தால் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் நாவால் மொழிதலும் கட்டாயமாகும். இரண்டும் கட்டாயமானதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் அடுத்து இவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் மின் ذلك அல் ஈமானு பில் கல்பி வன் நுத்கு பில் லிசானி அன்னல்லாஹ இலாஹும் வாஹித் லா இலாஹ கைருஹ் என்று, அதாவது நம்பிக்கையில் நின்றும் உள்ள விடயம்.
இப்போ இந்த தலைப்பு போட்டு இதில் சொல்கிறார், இதில் உள்ள விடயங்களில் இன்றும் உள்ளதுதான் அல் ஈமானு பில் கல்ப், உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளுதல், வன்னுத்கு பில் லிசான், நாவால் மொழிதல், நிச்சயமாக அன்னல்லாஹ இலாஹும் வாஹித் லா இலாஹ கைரு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிதல். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு இப்போ இதற்கு கீழே நாங்கள் ஷரஹில் பார்க்கும்போது ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அதில் 2வது குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நாவால் மொழிந்து அதை உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது எப்படி என்றால் அதனுடைய பொருள், அது என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும். அந்த கலிமா எதையெல்லாம் தாங்கி நிற்கிறது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அந்த கலிமா எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்கிறதோ எதிர்பார்க்கிறதோ அப்படி ஒருவர் தனது செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். வெறுமனே இது நாவால் மொழியப்படுவதல்ல. இந்த கலிமா எதையெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அந்த மகத்தான விஷயங்களை ஒருவர் செயல்படுத்த வேண்டும் என்ற இந்த விடயத்தை இங்கு சொல்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்துன் அதீமா, இந்த மகத்தான இந்த கலிமாவை பொறுத்தவரையில் ஹிய உன்வானுல் இஸ்லாம், இதுதான் இஸ்லாத்தினுடைய முகவரியாக இருந்து கொண்டிருக்கிறது, ஈமானுடைய முகவரியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த கலிமாவுக்குரிய கடமைகளை ஒருவர் முறையாக நிறைவேற்றுவது, அதை விளங்குவது என்பது கட்டாயமானது என்பதை அவர் இந்த விளக்க உரையில் அதிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது உண்மையாகவே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். அப்போ எனவே இதுதான் கலிமாவுக்குரிய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நாங்கள் இன்று பார்க்குறோம், நிறைய பேர் கலிமாவை சொன்னாலும் கலிமாவுக்கு தவறான வியாக்கியானங்களை கொடுத்து வழிகட்டு கொண்டிருக்கிறாங்க. கலிமாவுக்கு தவறான வியாக்கியானங்களை விளக்கங்களை கொடுத்து கொண்டு வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே கலிமாவுக்குரிய உரிய விளக்கம் என்னவோ அந்த விளக்கம் கலிமாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த விளக்கத்தை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், இன்று இந்த கலிமாவுக்கு தவறான வியாக்கியானங்கள் கொடுக்கப்படுகின்ற காரணத்தால் தௌஹீத் ஏகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் வேறு வேறு விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற வழிகேடுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையாக இது மிக அழுத்தமாக இங்கு சொல்லப்படுவதற்கு காரணம், இதனுடைய பொருளை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். உண்மையிலே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் இந்த கலிமாவுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன்பால் தான் நபிமார்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், தனது சமுதாயங்களை அழைத்தார்கள் என்ற விடயம். அப்போ எனவே அல்லாஹுவை தவிர வழங்கப்படுகின்ற மற்ற அனைத்தும் பாத்தில், அசத்தியமானவைகள். இதில் ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வராங்க பாருங்கள். அதாவது சூரத்துல் ஹஜ்ஜுடைய 62வது வசனம், அதில் நீங்கள் பார்க்கலாம், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. எனவே நிச்சயமாக அவன்தான் உண்மையான இறைவன், அவன்தான் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். وَأَنَّ مَا يَدْعُونَ مِن دُونِهِ هُوَ الْبَاطِلُ. அப்போ அவனை விட்டு யாரை வணங்குகிறார்களோ அழைக்கின்றார்களோ அவைகள் அனைத்தும் என்ன, பாத்தில், அது அசத்தியமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். وَأَنَّ اللَّهَ هُوَ الْعَلِيُّ الْكَبِيرُ. நிச்சயமாக அல்லாஹ் உயர்ந்தவன், அதே போன்று அவன் பெரியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே நாயன் அல்லாஹ். அவனை விட்டு வணங்கப்படக்கூடியவைகள் அசத்தியமானவைகள், பாத்திலானவைகள் என்று இந்த வசனம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கலிமாவை பொறுத்தவரையில் அவன் அல்லாத வணங்கப்படுகின்ற அனைத்தும் பாத்தில், அசத்தியமானது என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் அடுத்ததாக சொல்கிறார்கள், வலா ஷபீஹ லஹு வலா நதீர லஹு வலா வலத லஹு வலா வாலித லஹு. அல்லாஹுவை பற்றி சொல்கின்ற போது அதாவது அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை. வலா ஷபீஹ லஹு வலா நதீர லஹு என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட அதற்கு நெருக்கமான பொருளை கொடுக்கக்கூடியது தான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இதிலே அவர்கள் கொண்டு வரக்கூடிய அல் குர்ஆன் வசனங்களையும் நாம் பார்க்கலாம். இதில் நாங்கள் பிரபலமாக சொல்கின்ற வசனம் எந்த வசனம் என்றால் சூரத்து ஷூராவுடைய 11வது வசனம். அந்த அடிக்குறிப்பில் நீங்கள் பார்க்கலாம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். அதே போன்று சூரத்து நஹலுடைய 74வது வசனம், ஃபலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால்,
அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் கூறாதீர்கள், உதாரணம் கற்பிக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள். அதே போன்று ஹல் தஅலமு லஹு சமியா, அவனுக்கு நிகராக யாரும் இருப்பதை நீர் அறிவீரா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை என்பதற்கு இந்த வசனங்களை எல்லாம் இங்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அதே போன்று வலா வலதலஹு, அவனுக்கு பிள்ளை இல்லை. அதே போன்று வலா வாலிதலஹு, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதில் அடிக்குறிப்பில் பார்த்தீங்கன்னா என்ன வசனங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க? லம் யலித் வலம் யூலத், நாம் அனைவரும் அறிந்த வசனம். லம் யலித், அவன் பெறவில்லை. அதே போன்று அவன் என்ன செய்யவில்லை, வேறு யாருக்கும் பிறக்கவும் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே லைஸலஹு பிதாயத்துன் வலைஸலஹு நிஹாயா, அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, அவனுக்கு இறுதியும் இல்லை. அதே போன்று அவன் படைப்பினங்களுக்கு அவன் ஒப்பானவனாகவும் இல்லை. எனவே அதை சொல்லிவிட்டு அவனுக்கு பிள்ளை இருக்குமாக இருந்தால், அதாவது அந்த பிள்ளை என்பது என்ன செய்யும், தந்தையை போன்று இருக்கும், தந்தையுடைய ஒரு பகுதியாக இருக்கும். அப்போ இந்த பலவீனங்களெல்லாம் அல்லாஹ் தூய்மையானவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வசனம் சூரத்து ஸுஹ்ருஃபுடைய 15வது வசனம், வஜஅலூ லஹு மின் இபாதிஹி ஜுஸ்அன். அப்போ என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு பங்கை ஆக்குகிறார்கள். அவனது அடியார்கள் வந்து அல்லாஹ்வுக்கும் சந்ததி இருப்பதாக அவர்கள் ஆக்குகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடுகிறான். எனவே இந்த வேலையை கிறிஸ்துவர்கள் என்ன செய்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். அதே போன்று யூதர்கள் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். அதே போன்று மக்கா காவியர்கள் அரபுக்கள் அந்த மலக்குகளை அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொன்னார்கள். இவற்றையெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் நிராகரிக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் அந்த படைத்த ரப்பை நாம் நம்பிக்கை கொள்கின்ற போது இந்த விடயங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், கருத்தில் கொள்ளப்பட வேண்டும், இந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார்கள். இப்போ நாங்கள் அஸ்மா வ சிஃபாத்தை நாங்கள் படித்தோம், அஸ்மா வ சிஃபாத்தை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அவற்றில் இந்த அடிப்படைகள் எல்லாம் ஆரம்பத்திலும் விளங்கி இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வலா சாஹிபத்தலஹு, 32ஆம் பக்கத்தை எடுங்க. வலா சாஹிபத்தலஹு, அவனுக்கு மனைவியும் இல்லை. வலா ஷரீகலஹு, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அவன் குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், சூரத்துல் அன்ஆம் 101வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அன்னா யகூனு லஹு வலதுன் வலம் தகுல் லஹு சாஹிபா, அவனுக்கு மனைவியே இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதாவது மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இங்கு கேள்வி கேட்கிறான். அவனுக்கு மனைவியே இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும். எனவே இதிலே அவர்கள் விளக்கத்திலே சொல்கின்ற போது சொல்கிறார்கள், வஹுவ லைஸ பிஹாஜத்தின் இலல் மஹ்லூகீன், அவன் படைப்பினங்களின் பால் தேவையுடையவன் அல்ல, அவன் மனைவியின் பால் தேவையுடையவன் அல்ல, அவன் பிள்ளைகளின் பால் தேவையுடையவன் அல்ல, அவன் பொதுவாகவே படைப்பினங்களின் பால் தேவையுடையவன் அல்ல. அன்னல் கனி, அவன் தேவையற்றவன். வஹ்முல் ஃபுக்ரா, அவர்கள் அவன் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இங்கு விளக்கத்திலே சொல்கிறார்கள். அடுத்து பாருங்கள், அடுத்த விளக்கம், அதாவது எந்த வகையிலும் அவனுக்கு கூட்டாக யாரும் இல்லை, யாரையும் நாம் அவனுக்கு கூட்டாக ஆக்க முடியாது. அதாவது பிள்ளையோ மனைவியோ அதே போன்று அவனது பெயர்கள் பண்புகள் எதிலும் அவனுக்கு நாம் யாரையும் கூட்டாக்கக்கூடாது என்ற அடிப்படை இங்கு சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதில் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், லைஸ லி அவ்வலியத்திஹி இப்திதா, இப்போ அவனுடைய அந்த ஆரம்பத்துக்கு என்ன கிடையாது, ஆரம்பம் கிடையாது, அவன் தான் முதன்மையானவன், அந்த முதன்மைக்கு ஆரம்பம் கிடையாது. அதே போன்று வலாலி ஆஹிரியத்திஹி இன்கிலா, அவனுடைய இறுதிக்கும் என்ன கிடையாது, முடிவு கிடையாது என்பதை இதிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர். இது சூரத்துல் ஹதீதுடைய 3வது வசனம். அவன்தான் ஆரம்பமானவன், அவன்தான் இறுதியானவன் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே ஓதக்கூடிய ஒரு துஆ, அந்த துஆவிலே எப்படி சொல்வார்கள் என்றால், அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷை வ அன்தல் லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷை வ அன்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷை என்று
குறிப்பிடுவார்கள். எனவே நீதான் ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் எதுவும் இல்லை. நீதான் இறுதியானவன், உனக்கு பிறகு எதுவும் இல்லை. நீதான் வெளிப்படையானவன், உனக்கு மேல் எதுவும் இல்லை. நீயே அந்தரங்கமானவன், இப்போ உன்னை தவிர அந்தரங்கமானவைகள் இல்லை என்ற அந்த அடிப்படையிலே இந்த துவா அமைந்திருக்கிறது. அந்த படைத்த ரப்பை விட்டு எதுவும் மறைந்ததாக இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. சூரத்து ஆல இம்ரானுடைய 5வது வசனம், நிச்சயமாக இந்த வானங்களில் பூமியில் அல்லாஹுவை விட்டு எதுவும் மறைந்ததாக இல்லை என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாம் படித்த விடயங்கள், நீங்கள் எடுத்துக்கொண்ட குறிப்புகள், அதில் ஏதாவது ஒரு விடயத்தை படித்து ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை கேட்டுவிட்டு நாம் நிறைவு செய்து கொள்ள முடியும். இப்போ இன்றைய பாடத்தில் நாம் படித்த விடயங்களில் ஏதாவது ஒரு விடயம் சொல்லுங்கள் பாப்போம். அதாவது குழந்தை 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தொழுகை ஏவ வேண்டும் என்ற விடயம். சரி, வேறு யாராவது இன்னொருத்தர் சொல்லுங்கள். வேறு இன்றைய வகுப்பில் படித்த ஒரு விஷயம், பெண்கள் பகுதியிலும் சொல்லுங்கள், ஆண்கள் பகுதியிலும் சொல்லுங்கள். அதே போன்று நாங்கள் ஒரு செய்தியை படித்தோம். அந்த சிறுவர்களுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பதென்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது என்ற ஒரு விடயத்தை படித்தோம். அந்த செய்தி பலவீனமாக இருந்தாலும் அந்த கருத்து ஏற்கத்தக்கது என்பதை நாம் பார்த்தோம். சரி, வேறு சொல்லுங்கள். இன்றைய வகுப்பில் படித்த ஏதாவது ஒரு விஷயம். அமலுல் குலூப் அமலுல் ஜவாரி, அதாவது உள்ளம் சார்ந்த அமல்கள், உடல் சார்ந்த அமல்கள். அமலுல் குலூப், உள்ளம் சார்ந்த அமல்களுக்கு என்ன எழுதி கொண்டீங்க, என்ன குறிப்பெடுத்து கொண்டீங்க? அமலுல் குலூப், உள்ளம் சார்ந்த அமல்களுக்கு ஹஷ்யத், அல்லாஹ்வை அஞ்சுதல், அல்லாஹ்வை நேசித்தல், அடுத்து அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தல், அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குள் வைத்தல், அவனிடம் நமது காரியங்களை பொறுப்பு சாட்டுதல் என்ற விடயங்கள். அதே போன்று அமலுல் ஜவாரி என்று சொல்லும்போது தொழுகை, நோன்பு, ஜகாத் சொல்லலாம். சரி, வேறு இன்றைய பாடத்தில் இப்போ சொல்லப்படாத வேறு ஏதாவது குறிப்புகள் எடுத்தவங்க சொல்லுங்கள் பாப்பா. இப்போ சொல்லப்படாத விஷயங்கள் வேறு ஏதாவது இன்றைய பாடத்தில் நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டேன், குறித்து கொண்டேன் என்று. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள், பண்புகள் விஷயத்தை நாங்கள் அதில் மிக முக்கியமான அடிப்படையாக வரக்கூடிய இந்த குர்ஆன் வசனம், எல்லோரும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு குர்ஆன் வசனம். எல்லாம் இந்த வசனத்தை மனனம் விட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான வசனம். ஏன்னா குர்ஆனில் நாங்கள் மனனம் விட்டுக்கொள்ள வேண்டிய வசனங்களில் இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் என்று வரக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனம் சூரத்து ஷூராவுடைய 11வது வசனம். அப்போ எனவே அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் என்ற வசனம். சரி, பெண்கள் பாதியில் ஏதாவது சொல்லுங்கள், படித்த விஷயங்கள், ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்கள். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன்தான் ஆரம்பமானவன், அவனுக்கு முன்னர் எதுவும் இல்லை, அவனுக்கு ஆரம்பமே இல்லை. அதே போன்று அவன்தான் இறுதியானவன், அவன்தான் இறுதியானவன், அவனுக்கு முடிவென்பதே இல்லை என்ற அந்த அடிப்படையை பார்த்தோம். சரி, ஹைர். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதக்கூடிய ஒரு முக்கியமான துவாவை நாங்கள் பார்த்தோம். அந்த துவா தான் அதற்கு மிகப்பெரிய ஒரு விளக்கமாக வரக்கூடிய துவாவாக அந்த துவா இருக்கிறது. ஹைர், இன்றைய வகுப்பு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.